வணக்கம் குழந்தைகளே. போன வகுப்பில் நாயும் ஓநாய் பற்றி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்பயும் பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்த்தோம்? ஓநாய் நாயை அடித்து சாப்பிட முடியாதனால நட்பாக பேச ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் ஏன் குளு குளுன்னு இருக்கோம், அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் சொல்லிச்சு. அதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாமா? நாய் ஓநாயை கூப்பிடுது. நீ என் கூட வந்தேன்னா, அந்த காட்டை விட்டு வந்தேன்னா நீயும் நல்லா சாப்பிட்டு குளு குளுன்னு அழகாக இருப்ப அப்படின்னு சொல்கிறப்ப ஓநாய் கேட்குது, அப்படியானால் நான் என்ன வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குது. நாய், வேலையாவது கீழையாவது ஒன்றுமே கிடையாது. வீட்டுக்கு வருகிற அறிமுகம் இல்லாத புதியவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாழையாட்ட வேண்டும். அவ்வளவுதான். அதற்கு பதிலாக விதவிதமான உணவுகள் கிடைக்கும். நமது தலையை வீட்டுக்காரர்கள் அன்பாக வருடி கொடுப்பார்கள். அது ஆஹா, என்ன சுகம் தெரியுமா அப்படின்னு சொல்லுது. அடுத்து ஓநாய், ஓ அப்படியா, அவ்வளவு சுகமான வாழ்க்கையா? தயவு செய்து என்னையும் அழைத்து செல் நண்பா அப்படின்னு ஓநாய் கேட்டுச்சான். நாய், வா நண்பா, என்னுடன் உன்னையும் அழைத்து சொல்கிறேன். இன்றிலிருந்து உனக்கு நல்ல காலம்தான். ஓநாய் சொல்லுதான், இதோ இப்போதே புறப்படுகிறேன். அது சரி, அது என்ன உன் கழுத்தில் ஒரு கருப்பு பட்டை தொங்குகிறதே? நாய், அது ஒன்றுமில்லை, வா. ஓநாய், ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை வந்தது? நாய் சொல்லுதான், என்னை சங்கிலியால் கட்டி போடுவதற்கு வசதியாக கழுத்தில் போடப்பட்ட பட்டை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஓநாய் கேட்குதான், என்ன கட்டி போடுகிறார்களா? அப்படியானால் உன் விருப்பப்படி எப்பொழுதும் வேண்டுமானாலும் வெளியே போக முடியாதா அப்படின்னு கேட்கணும். நாய், எப்பொழுதும் நாம் விருப்பம் போல போக முடியாது. அதில் என்ன பிரமாதம்? ஓநாய், என்ன பிரமாதமா? அதுதான் எனக்கு பெரிய காரியம். எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தாலும் சரி, என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். வீட்டில் மாட்டிக்கொண்டு விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதே மேல். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓநாய் போயிடுச்சான். இதுலேருந்து என்னப்பா தெரியுது? நம்ம எப்பவுமே நம்மளுடைய கருத்துக்களையும் செயல்களையும் சுதந்திரமாக செயல்படணும். மற்றவங்களுக்கு அடிமையாக இருந்து நம்மளுடைய கருத்துக்களை, எண்ணங்கள் நம்ம விட்டுவிடக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ரெண்டாவது, இந்த நாயும் ஓநாய் இந்த கதையில் நிறைய அங்கங்கே வினாக்குறி, ஆச்சரியக்குறி, கார்புள்ளி, இரட்டை மேற்கோள் குறி, ஒற்றை மேற்கோள் குறிலாம் வந்துச்சுல, அதெல்லாம் என்னென்னா நிறுத்தற் குறியீடுகள். என்னது? நிறுத்தற் குறியீடுகள். ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சுவேஷன் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நம்ம போன வகுப்பில் பார்த்தோம்ல. வினா குறியீடு எங்கே வரும், ஆச்சரிய குறியீடு எங்கே வரும், ஒற்றை மேற்கோள் குறியீடு எங்கே வரும், இரட்டை மேற்கோள் குறியீடு எங்கே வரும், கார்புள்ளி எங்கே வரும் அப்படின்னு போன வகுப்பில் பார்த்துட்டோம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த கதையை நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து, இப்போ உங்கள் பாட புத்தகத்தில் பக்கம் எண் 100ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 100ஆம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஸ்லைடில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா? அம்மா ஸ்லைடில் காமிக்கிற மாதிரி சூழலுக்கு ஏற்ற உணர்வை எழுதுக அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. என்ன இருக்குது? சூழலுக்கு ஏற்ற உணர்வை எழுதுக அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா பாருங்களேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? பாட்டி புத்தாடை வாங்கி தரும்போது ஏற்படுவது. நம்ம வீட்டில் நம்ம பாட்டி நம்மளுக்கு புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தா என்ன நம்மளுக்கு ஏற்படும்? எப்படி இருப்போம்? மகிழ்ச்சி. அடுத்து பாருங்கள், மிகப்பெரிய யானையை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்ல, வியப்பு. அடுத்து, கோமாளி செய்யும் செயல்களை காணும்போது எப்படி இருக்கும்? கோமாளி நமக்கு என்ன காட்டுவார்? எப்பயும் சிரிப்பு காட்டுவார். அடுத்து, நம்முடைய நண்பர்களை கீழே விழுவதை காணும்போது, நம்ம ஃப்ரெண்டு யாராவது கீழே விழுந்துட்டு நம்ம பார்த்து சிரிப்போமா, வருத்தமாக இருப்போமா? வருத்தம். அடுத்து, திடீரென எதிரில் பாம்பை காணும்போது நமக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குமா, அச்சமாக பயமாக இருக்குமா? பயப்படுவோம்ல, அச்சம். இது உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் 105ஆவது பக்கத்தில் இருக்குது. இதை நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து, பக்கம் 100ஆவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுகன்னு இருக்கா. அதில் பாருங்கள், முதல் வார்த்தை என்ன சொல் என்ன இருக்குது? விதவிதமான. விதவிதமான வகை வகையான உணவு வகைகள் தான் விதவிதமான உணவுன்னு அங்கே சொல்லியிருக்காங்க. விதவிதமான அப்படின்னா என்ன பொருள்னா வகை வகையாய். சுதந்திரம், விடுதலை,
வருடுதல் அப்படின்னா நம்ம தலையை அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்ம தூங்குறப்ப நம்ம தலையை அன்பாக வருடி விடுவாங்கள, தடவி விடுவாங்கள, அதுதான் இதமாக தடவுதல். பிரமாதம் அப்படின்னா ஆச்சரியம். சந்தேகம் அப்படின்னா ரொம்ப குழப்பமாக இருக்கிறது சந்தேகம்னு சொல்லுவோம். இதெல்லாம் உங்கள் புத்தகத்தில் எழுதிக்கோங்க. இப்போ வினா விடை பார்க்க போகிறோம். முதல் வினா என்னது? பசியால் மெலிந்த ஓநாய் எங்கே சுற்றி திரிந்தது? அந்த ஓநாய் ரொம்ப பசியாக இருந்துச்சுல்ல, அப்போ பசியாக மெலிஞ்சு போன அந்த ஓநாய் வந்து எங்கே இருந்துச்சுப்பா? காட்டில் சுற்றி திரிந்தது. பசியால் மெலிந்த ஓநாய் எங்கு சுற்றி திரிந்தது? காட்டில். எப்படி எழுதணும்? பசியால் சுற்றி திரிந்த ஓநாய் காட்டில் சுற்றி திரிந்தது. அடுத்து, நாயின் கழுத்தில் என்ன இருந்துச்சு? எங்கே சொல்லுங்க? நாயோட கழுத்தில் பட்டை இருந்தது. நாயோட கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது. அடுத்து, நாய் ஓநாயை எங்கு வர சொன்னது? நாய் ஓநாயை வீட்டிற்கு காவலாக வர சொன்னது. இந்த 3 வினாவிடையும் உங்களுடைய வகுப்பு பாட நோட்டில் எழுதிக்கோங்க. அடுத்து இப்போ வீட்டு பாடம் பார்க்கலாமா? வீட்டு பாடம் என்னென்னா, பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 100 மற்றும் 101 பார்த்திங்கன்னா, நாங்கள் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுகன்னு தலைப்பு இருக்குது. அதுவும் சரியான சொல்லால் நிரப்புக அப்படின்ற அந்த 2 பயிற்சியை மட்டும் நீங்கள் செஞ்சு அனுப்புனா போதும். செஞ்சு அனுப்புங்க. ஓகே, நன்றி.